ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா அக்கௌண்ட்டோட நியூ ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷின் மூலமாக எப்படி ஆக்டிவேட் பண்ணி அதுக்கான நியூ பின்னை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ அதை நம்மளோட சோர்ஸ் பண்ண வீடியோஸில் உங்க கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட நியரஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு உங்களோட நியூ ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி கேட்கும். அதில் இங்கிலீஷ், ஹிந்தி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணதுமே அதிலே பார்த்தீங்கன்னா நியூ ஏடிஎம் கார்டுக்கு பின் வந்து ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா செட் ஜென்ரேட் பின் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 14 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கரெக்ட் அப்படின்னு இருக்கும். அந்த கரெக்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த கரெக்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரீஎன்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கேட்கும். திரும்பவும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். திரும்பவும் அதே 14 டிஜிட் நம்பரை வந்து திரும்பவும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு திரும்பவும் ரைட் சைடில் கரெக்ட் அப்படின்னு இருக்கும். அந்த கரெக்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். கரெக்டாக பார்த்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கரெக்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த கரெக்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த கரெக்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் ப்ளீஸ் என்டர் ஓடிபி அப்படின்னு கேட்கும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி எடுத்து இதில் என்டர் பண்ணணும். ஓடிபி என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் ப்ராசஸ் ஆகிட்டு திரும்ப நமக்கு நியூ பின் செட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 டிஜிட் பின்னை வந்து செட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ரீஎன்டர் நியூ பின் அப்படின்னு கேட்கும். ஸோ அதில் திரும்பவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதே நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதும் அவ்வளோதாங்க, உங்களோட ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் ஆகி நீங்கள் புதுசாக செட் பண்ண பின் நம்பர் வந்து உங்களுக்கு பின் நம்பராக வந்து செட் ஆயிரும். இது இனிமேல் நீங்கள் அந்த புதுசாக செட் பண்ண அந்த பின் நம்பர் வச்சு மணி விட்ரால் பண்ணுறது எல்லாம் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோவில் உங்களோட பேங்க் ஆஃப் பரோடா நியூ ஏடிஎம் கார்டை எப்படி வந்து ஏடிஎம் மிஷின் மூலமாக ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் ரிமோ. தேங்க்யூ.